ஜனவரி 4, 2026 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 32:10. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Psalms 32:10. But he that trusted in the Lord, mercy shall compass him about. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து இருக்கின்றீரே, எப்பொழுதும் உடைய கிருபை எங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, அப்பா, இந்த ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகின்ற கிருபைக்காய் நன்றியப்பா. இந்த நாள் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. போகையிலும் வருகையிலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய வாகனங்களை ஆசீர்வதிங்க ஆவியானவரே. அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இன்றைய நாளிலும் கூட, இந்த ஓய்வு நாளிலும் கூட அப்பா, உம்முடைய ஆலயத்துக்கு சென்று ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை ஆவியானவரே பெற்றுக்கொண்டு அப்பா, அதை தியானித்து உம்மல் நிலைத்திருக்கும்படி ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளையும் கூட அப்பா உமக்கென்று அப்பா நாங்கள் பயன்படுத்தும்படி ஆசீர்வதிங்க அப்பா. வீணான காரியங்களில் எங்களுடைய நேரங்கள் அப்பா செலவிடாதபடிக்கு உம்முடைய வேத வசனத்தில் ஆவியானவரே அப்போ எங்களுடைய நேரங்களை செலவிடும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. தியானிக்கும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரியை, சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையே கிருபை சூழ்ந்து கொள்ளமாம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவருடைய உம்முடைய கிருபை அப்பா சூழ்ந்து கொள்ள போகின்ற கிருபைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு கூட இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சகோதர சகோதரிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க நம் கர்த்தாவே. அவர்களுடைய எல்லா வேலைகளிலும், எல்லா சரீர பலவீனங்களிலும் இருந்து நீர் பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய கிருபை அவர்களுக்கு ஆவியானவரை பூரணமாய் விளங்கட்டும் தகப்பனை. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையினால நிரப்புங்க. உம்முடைய அளவில்லாத கிருபையினால நிரப்புங்க அப்பா. கர்த்தாவே, ஆவியானவரே, பரிசுத்தமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருக்கும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உலக பிரகாரமாய் நாங்கள் வாழாதபடிக்கு உலகத்தை வெறுத்து அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை பொழுது கூட இறங்குவீராக. எங்களுடைய ஆவியானவரை ஒவ்வொருவருடைய நாவுகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய நாவுகளில் எந்த தீமையான வார்த்தைகளும் புறப்படாத படிக்க நீர் பாதுகாத்து கொள்வீராக. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கும் அப்பா. உம்மை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. அன்பு சகோதரியை, சகோதரனை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. குடும்பங்களில் அப்பா சமாதானம் இல்லாதபடிக்கு இந்த சத்ருவானவன் அந்த நாவை ஆவியானவரை அநேக தீமையான வார்த்தைகளால் பயன்படுத்தி கொண்டிருக்கான் தகப்பனை. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அநேக வாலிப பிள்ளைகள் ஆவியானவரை தவறான வழிகளில் ஆவியான இந்த சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளம் ஆகணும்னு சொல்லிட்டு அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. தவறான வழிகளில் இந்த சத்ரு அவர்களை பிடித்து கொண்டு போகாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. சத்ருவின் பிடியில் இருந்து நீர் அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் அவர்கள் துதிக்கும்படியாக
கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரை ஒவ்வொரு பெரியவர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபை பூரணமாய் வெள்ளங்கட்டும் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிங்க. எல்லா வேதனையும் துன்பம் நெருக்கத்தின் மத்தியிலிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா. உங்களுடைய கிருபை இருந்துச்சுன்னா ஆவியானவரை எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும் என் தகப்பனே. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்கள் கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா. ஆவியானவரே அதற்காக நாங்கள் அப்பா எங்களை நாங்கள் சுத்திகரிக்கும்படியாய் ஆசீர்வதிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிங்க அப்பா. இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிங்க என் தகப்பனே. உம்மை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா. யாவரோட சமாதானமாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனே. இன்றைக்கு நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நன்றி 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 ராஜா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய், உம்முடைய அளவில்லாத கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்பு சகோதரி சகோதரனே, வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை இன்றைக்கு பெரியோர்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய அளவில்லாத அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே அப்பா, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் அளவில்லாத கிருபையில் நீர் நிரப்ப போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.